வரைபடத்துல கூட நம்ம ஊர் பேரு சொல்ல பயப்படணும். அதை கொண்டு வா. ரியாஸ் பண்ணிருக்கான். ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு. காலையில முதல் அடி எடுத்து வச்சாச்சுங்க ஐயா. பாக்ஸ் எல்லாமே ஸ்டேஷன்ல இருக்கு. நாங்க தியாக கொண்டாட்டத்துல கலந்துக்க தயாரா இருக்கோங்க ஐயா. தியாகம்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த கேடுகட்ட நாட்டுக்காக நம்ம ஆளுங்களுடைய உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாது. லட்சியத்தை மட்டும் மனசுக்குள்ள பதியவை. நான் திரும்ப சொல்ல மாட்டேன். பாந்த்ரா டெர்மினல்ல இருந்து ஜம்முக்கு வர ஸ்வராஜ் எக்ஸ்பிரஸ் நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடும். அதுல வர பயணிகளை வரவேற்க போறது நாம 4 பேர் தான். அதுல குறைஞ்சபட்சம் 500 பக்தர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய கற்பனைகள், அவங்களுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறக்கூடாது. நம்ம துப்பாக்கியில இருக்கிற ஒவ்வொரு குண்டுலையும் ஒவ்வொரு இந்தியனோட பேர் அதுல எழுதப்பட்டிருக்கும். நாம உயிரை கொடுக்கிறவங்க இல்ல, உயிரை எடுக்கிறவங்க. தயாரா? தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். ஹலோ, ஸ்டேஷன் ரோட்ல முசாஃபிர் கான் கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம் நம்பர் 2ல 4 பேர் தங்கி இருக்காங்க. நான் அவங்க கிட்ட கன்ஸ் பார்த்தேன். சோ டிப் ஆஃப் கிடைச்சிருக்கு. முசாஃபிர் கான கெஸ்ட் ஹவுஸ்ல ரூம் நம்பர் 2ல 4 பேர் கன்ஸோட இருக்காங்க. உன்னோட சோர்ஸ் ரிலேபிள் தானா? சார், இன்டெலிஜென்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபிளாக் பண்ணாங்க. சிட்டிக்குள்ள அட்டாக் பிளான் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. இது அது சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். ஆர்மிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாகணும். ஒரு டீமை கூட்டிட்டு போய் ஹோட்டலோட பெரிமீட்டரை செக்யூர் பண்ணுங்க. சார், மேஜர் விஷால் குமாருக்கு கால் பண்ணுங்க இமிடியேட்லி. ரைட் சார். இன்னும் 2 நிமிஷத்துல நாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடுவோம். எனக்கு அவங்கள ஒருத்தனாவது உயிரோட வேணும். அட்லீஸ்ட் 1. ரோஜர் தட் சார். ரோஜர் சார். அஷ்ரஃப், எத்தனை பேர் உள்ள இருக்காங்க? 15-16 பேர். சரி, நாங்க உள்ள பாத்துக்கிறோம், நீங்க வெளியே பாத்துக்கோங்க. நாங்களும் வரலாமா சார்? We need you outside. ஓகே சார். ரைட். ஸ்டாஃபை உள்ள அனுப்பு. யாரையும் காணும். நெகட்டிவ் சார். ரோஜர் தட். மூவ் ஷம்ஷேர். பர்தின் எல்லா ரூமே செக் பண்ண ஆரம்பிச்சிரு. எஸ் சார். ஷம்ஷேர், ஃபாலோ மீ. ஷார்ட் ரேஞ்ச் காம்பேக்ட் படி. ரோஜர் தட் சார். என்னாச்சு தம்பி? ஏதாவது பிரச்சனையா? நீங்க எல்லாரும் உள்ளே இருங்க. எதுவும் இல்ல. கதவு மூடிக்கோங்க.
முன்னாடி வராத. என்ன நம்ப உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டோம். கண்ணை கீழே போடு. வெளியே போலீஸ்கிட்ட சொல்லி சொல்றத கேளு, இவங்க எல்லாரையும் விட்டுரு. கீழே போடு. அதில் வா 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 வா. Stop it. பின்னாடி பா. எங்க லட்சியம் அது. One civilian killed. First room on the second floor, on the right side. எனக்கு அவன் உயிரோட வேணும் ஃபர்தீன். எங்க குறிக்கோளை நாங்க நிறைவேற்றி தீருவோம். யார் விடு. விட்டுரு. வெப்பனை விட்டுரு. உன் ஆளுங்க எல்லாம் செத்துட்டாங்க, விட்டுரு. இங்க பாரு, உன்னை கொல்றதா இருந்தா நான் அப்பவே கொண்டிருப்பேன். நான் கண்ணை கீழே போட்டுறேன். நீயும் கண்ணை கீழே போடு. நம்ம சொல்றத கேட்காதீங்க சார். என்ன நம்பு. சம்ஷேர், வெப்பன் டவுன். Don't do this, sir. ஃபர்தீன் உன்னை ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். அவன் உங்களை சுட்டுருப்பான் சார். ஆமா சார். One more terrorist down. ராஜா சார். ஜெய்ஹிந்த் சார். அப்டேட் என்ன? 2 தீவிரவாதிங்க ஓடிட்டாங்க. ஸ்டேஷன் ரோட்லேருந்து போகிற ஒவ்வொரு வண்டியையும் இன்டர்செப்ட் பண்ணி செக் பண்ணணும் சார். சீக்கிரமா, கார் இங்க இருக்கு. போ 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 போ. நுவாஸ், இங்கேருந்து கிளம்பாத. போலீஸ்காரன் இல்லை ஆர்மிக்காரன் மோப்பம் பிடிச்சா நான் அலர்ட் பண்ண. ரியாஸ் பாய், ஆனால் சரக்கு இப்போ வந்து சேரும். கூடிய சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ். தம்பி, திட்டம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? இன்ஷா அல்லாஹ் எல்லா வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். கண்டிப்பா நிறைவேறிடும். கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து நம்ம கைப்பற்றின பொருட்களை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. மேப்பும் அன்மார்க்டா இருக்கு. பேக்ல வெறும் துணிமணி தான் இருக்கு. அண்ட் த கன்ஸ். ஒன்று மட்டும் உறுதியா தெரியுது, அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. ஒருத்தன் உயிரோட கிடைச்சிருந்தா கூட நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் சார். எனிவே சார், அடுத்த சில நாட்களில் ஜம்முல ஏதாவது மேஜர் ஈவெண்ட். அசம்பிளி செஷன் ஆரம்பிக்க போகுது. மேபி அது சம்மந்தப்பட்டு ஏதாவது. அங்கே பவர்ஃபுல் ஆளுங்களாம் இருப்பாங்க. யூ ரைட் சார், அதில் யார் வேணால் டார்கெட்டாக இருக்கலாம். லெட்ஸ் see. ஐ ஹோப் கைப்பற்றப்பட்ட இந்த ஃபோன்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு. சார், ஐயா, சொர்க்கத்தில் இருக்கேன். நாளைக்கு திருவிழா கொண்டாட்டத்துக்காக காத்திருக்கேன். நம்ம ஆளுங்க 2 பேரை இந்த துரோகிங்க கொன்னுட்டாங்க. அவங்க இல்லாம இந்த திருவிழாவை கொண்டாட முடியாது. அதுக்கு நேரமாகும். புது ஆட்கள் கிட்ட பேசினதும் உனக்கு தகவல் சொல்றேன். ஐயா, தேதி குறிச்சாச்சு. நம்ம குறிக்கோள் உண்மையா இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா. என்ன சேர்த்துக்கோங்க ஐயா. இப்போதைக்கு என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது. பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்க. சீக்கிரம் நல்ல செய்தி சொல்றேன். குட் ஆஃபீஸ்.